ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ் ஆளினால் சேனல். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு வீடியோவில் Paytruck மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி மேனுவல் மெத்தட் மூலமாக நம்ம பணம் ஆட் பண்ணுறது நம்ம வாலெட்டில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ மூலமாக பே பண்ணுறது நம்ம நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே மணி ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அண்ட் நீங்கள் ஆப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுறது அண்ட் மேனுவல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது ரெண்டை பற்றியும் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா இது போல தான் இருக்கும். நம்மளோட வெப்சைட் நேம் பார்த்திங்க அப்படின்னா paytruck.in. இந்த paytruck.inல போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மற்றபடி நீங்கள் உங்களோட வாலெட் மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அண்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே பக்காவாக கிடைக்கும். நார்மலாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியே ஐஃபோன் யூசர்ஸ் அண்ட் சிஸ்டமில் ஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஆட் பண்ணி பண்ணுறது எப்படின்னா இதிலே ஆட் பண்ணி தனியாக பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இது போல் போயிடும். இதுக்குள்ளே போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் இப்போது மினிமம் ₹1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூபிஐ கொடுத்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு பே யூசிங் யூபிஐ ஆப்பா இல்லை பே யூசிங் என்ட்ரிங் யூபிஐ ஐடியான்னு கேட்கும். நீங்கள் யூபிஐ ஐடி போட்டும் பே பண்ணலாம், யூபிஐ ஆப் மூலமாகவும் பே பண்ணலாம். ஆல்ரெடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி இதில் நம்ம எதில் பார்க்க போகிறோம்னா நம்ம மேனுவலாக எப்படி ஆட் பண்ணுறது. மேனுவலாக சம்டைம் நான் பேடிஎம் மூலமாக ட்ரை பண்ணேன், இல்லை கூகுள் பே மூலமாக ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஏதோ எரர் காட்டுது, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக மணி ஆட் பண்ணணும், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது, நான் வேறு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், எனக்கு இதில் வாலெட்டில் டாப் அப் பண்ணுங்க அப்படிங்கிற நீங்கள் கம்பெனிக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் தான் மேனுவல் ரிக்வஸ்ட். சம்டைம் எனக்கு ஆட் பண்ணி பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக மணி ஆட் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தட் தான். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இந்த ஃபெசிலிட்டியும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வாலெட் மேனேஜ்மெண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஃபண்ட் ரிக்வஸ்ட் மீன் உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து கிரெடிட் கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது. அதாவது கம்பெனிலேருந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திருப்ப பே பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் உங்களோட பணத்தை வந்து கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சொல்யூஷன் சர்வீஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலும், இன்னொன்று பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடியும். இந்த கீழே இருக்க பேங்க் டீட்டெயில் எப்படின்னா அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் இதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இதில் வேணால் போய்ட்டு இது இருக்கும் பார்த்திங்களா, பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூகுள் பேக்குள்ளே போனாலும் சரி, இல்லை ஃபோன்பேக்குள்ளே போனாலும் சரி, இல்லை பேடிஎம் போனாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ் எது வேணால் பண்ணலாம். நெஃப்ட் பண்ணக்கூடாது. நெஃப்ட் பண்ணிங்கன்னா டிலே ஆகும். ஸோ உங்களோட வாலெட்டில் டாப் அப் ஆகிறக்கும் டிலே ஆகும். ஸோ ஐஎம்பிஎஸ் பண்ணலாம். கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக நீங்கள் டேரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பண்ணிவிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ, இந்த யூபிஐ ஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே எந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் மினிமம் ₹1000 பண்ணணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க விஷயம். ₹1000 கீழே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஸோ மினிமம் ₹1000 டாப் அப் பண்ணுங்கள். ₹1000 பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. இப்போது இங்கேருந்து டீட்டெயில் காப்பி பண்ணிட்டு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேல போய்ட்டு பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த அதே போல் இந்த டேஷ்போர்டுக்கு வந்துட்டு டேஷ்போர்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வாலெட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஃபண்ட் ரிக்வஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதே ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுமா. இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இந்த யூபிஐ ஐடிக்கு பே பண்ணிங்களா இல்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் மெத்தடில் வந்து இதில் வந்து ஐஎம்பிஎஸ் கொடுத்துக்கோங்க. பை ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோனா மினிமம் ₹1000. ஓகேவா? ₹1000 போட்டிங்கன்னா அப்டேட் ஆகும். இந்த யூடிஆர் ஆர் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரில் என்ன போடணும் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் மூலமாக பே பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் ஷோ ஆகும். ஃபோன்பே மூலமாக பே பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர் ஷோ ஆகும். அதுவே கூகுள் பே மூலமாக போட்டிங்க அப்படின்னா யூபிஐ ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஷோ ஆகும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்காக நம்பரை பே பண்ணிவிட்டு நீங்கள் எது மூலமாக பே பண்ணீங்க. இப்போ வந்து கூகுள் பே மூலமாக பே பண்ணிங்கன்னா பே பை கூகுள் பே, இல்லை பே பை பேடிஎம், இல்லை பே பை ஃபோன்பே, இல்லை பே பை நெட் பேங்கிங், அந்த மாதிரி கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிக்வஸ்ட் வந்து அங்கே அப்டேட் ஆகும். அதாவது கம்பெனிக்கு அப்டேட் ஆகும். அங்கேருந்து செக் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் 10 to 20 மினிட்ஸில் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகாமல் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ மணி ஆட் பண்ணுறதா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பெனிலேருந்து உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கம்பெனிலேருந்து பார்த்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் குயிக்காக உங்களுக்கு ஆட் ஆகணும்னா நீங்கள் இதை பண்ணி முடித்த உடனே இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளான ப்ராசஸ். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுற ஆப்ஷனில் ஏதாவது எரர் இருக்குன்னா நீங்கள் இந்த மேனுவல் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாம் டவுட் தான் நீங்கள் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணலாம். நம்பர் கீழே இருக்குது. உங்களுக்கு நல்ல சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு இருப்போம். உங்கள் பிஸ்னஸ் நாங்கள் கூட உறுதியாக இருப்போம். ஓகேவா? நன்றி.